ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் கம்பெனியில் ரிலீஸ் ஆன ஒரு ஹெட்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ இது மாதிரியான புது வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் உடனே பார்த்துக்கிறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும் புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நாங்கள் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல். நான் செந்தில். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஆப்பிளோட ஏர்போர்ட் மேக்ஸ் ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோனை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை இவங்க டிசைன் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஹைக்ரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஹைக்ரேட் அலோய் யூஸ் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 கலர் வருது. ஸ்பேஸ் கிரே, சில்வர், க்ரீன், ஸ்கை ப்ளூ, பிங்க். இந்த 5 கலர் தான் இதில் வருது. ஆனால் இந்த 5 கலருமே 2 டோன் கலரில் வருது. அதாவது லைட் அண்ட் டார்க் கலராக தான் வருது. இதில் ஹெட்பேண்டை பார்த்திங்கன்னா ப்ரீத்தபிள் நெட் யூஸ் பண்ணி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதனோட வெயிட்டை குறைக்கிறதுக்காகவும், நாங்கள் ரொம்ப நேரமாக அதை யூஸ் பண்ணும்போது அதாவது எங்களோட தலைக்கு வேறுக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட்ஃபோன் எங்களோட தலையில் அதாவது நல்லா கம்பேக்டாக செட் ஆகி இருக்கணுன்றதுக்காக தான் இதை இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட இயர்கப்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹெட்ஃபோனோட ஆர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டெலஸ்கோபிக் ஆர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹெட்ஃபோனோட ஹெட் சைஸ் பார்த்திங்கன்னா அது எல்லாருக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட இயர் குஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னட் சிஸ்டம் மூலமாக அட்டாச் ஆகிற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஈஸி கிளிப் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இயர் கப்ஸ் பார்த்திங்கன்னா எங்களோட காதுகள் நல்லா மூடும்படியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நல்லா சீல் ஆகக்கூடிய மாதிரி. அப்போ அது மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி கேட்டுக்கிற கூடியதாக இருக்கும். இதில் மொத்தமாக 9 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 8 மைக்ரோஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலைசேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எல்லா பக்கத்துலேயும் இருந்து கேட்கக்கூடிய நாய்ஸை பிளாக் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேண்டிய இடத்துல பாட்டு கேட்டுக்கிற கூடியதாக இருக்கும். அதோட ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் பட்டன் ப்ரெஸ் மூலமாக டிரான்ஸ்பேரன்சி மோடுக்கு மூவ் ஆகிக்கிறலாம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கிற கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் மூலமாக ஒரு மூவி தியேட்டரோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இது மூலமாக கேட்டுக்கிற கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் வாட்சில் வர மாதிரி ஒரு டிஜிட்டல் க்ரவுன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக.
அதோட ஆப்பிள் கம்பெனி அடிச்சு சொல்றாங்க 20 மணித்தியாலம் நீங்க இது மூலமா மியூசிக் கேட்டுக்கிறலான்னு. 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணுனீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். அதோட நீங்க இதை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 20 மணித்தியாலம் எந்தவித தடங்களும் இல்லாம யூஸ் பண்ணலான்னு இவங்க சொல்றாங்க. அதாவது 20 மணித்தியாலம் மூவி பிளேபேக் டைம் இதுக்கு இருக்குது. இதுக்கு அழகான ஒரு ஸ்மார்ட் கேஸும் தாராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிளோட H1 ஹெட்ஃபோன் சிப் தான் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் உள்ள இந்த டிஜிட்டல் க்ரௌனுக்கு தான் எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மியூசிக் ப்ளே பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கிறலாம், ரிவைண்ட் பண்ணிக்கிறலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கிறலாம், கால் ஆன்சர், கூடவே சிரி ஆப்ஷன், இது எல்லாத்தோட கண்ட்ரோலும் இந்த ஒரு க்ரௌனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 187.3 மில்லிமீட்டர் இருக்குது. இதனோட அகலம் பார்த்தீங்கன்னா 168.6 மில்லிமீட்டர் இருக்குது. இதனோட இயர்கேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 83.4 மில்லிமீட்டர் இருக்குது. இதனோட ஃபுல் வெயிட் பார்த்தீங்கன்னா 384.8 கிராம் இருக்குது. இந்த ஹெட்ஃபோனுக்கு லைட்னிங் சார்ஜர் போர்ட் தான் வருது. கூடவே ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஹெட்ஃபோனுக்கு ஒரு ஸ்மார்ட் கேஸோட லைட்னிங் டு யூஎஸ்பி டைப் சி சார்ஜர் கேபிள் ஒன்று கிடைக்குது. கூடவே யூசர் மேனுவலும் வருது. சார்ஜர் அடாப்டர் இதுக்கு கிடையாது. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் iOS அப்டேட் உள்ள எந்த டிவைஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸோட மாடலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையானவங்க அதில் போய் பார்த்துக்கிறலாம். இது வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க அவசரப்பட்டு வாங்காதீங்க. ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி இதனோட ரிவ்யூஸ், இதனோட அப்டேட்ஸ் இதுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பர்ஃபெக்டாக இருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கிறங்க. இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் $549 தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியன் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபா வரலாம். இந்த ப்ரைஸும் கொஞ்சம் வித்தியாசப்படலாம் டேக்ஸ் இன்க்ளூட் ஆகும் போது. இதை இலங்கை ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 1,02,000 ரூபா கிட்ட வரும். அதுவும் டேக்ஸோட இந்த ப்ரைஸ் மாறலாம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஆப்பிளோட ஏர்பாட் மேக்ஸ், அதனோட ஃபுல் டீடைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ இது மாதிரியான புது வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே பார்த்துக்கலாம். என்னோட முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயும் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். என்ன சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சூப்பரான டேயாக அமையட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.